வாசம் பாருங்க. மோந்து பாருங்க. அந்த விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு வாசம். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மல்லிகை செடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. எனக்குமே செடிகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மல்லிகை செடியும் ரொம்பவே பிடிக்கும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய மனம் இருக்கு இல்லையா, அந்த பூக்களுடைய மனம் ரொம்ப நல்ல ஒரு வாசமாக இருக்கும். எனக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த மல்லிகை செடி. அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நானுமே வீட்டில் ஒரு மல்லிகை செடியை வளர்த்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுக்கு மல்லிகை. இந்த மல்லிகை செடியை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எப்படி பராமரிக்கிறேன், எனக்கு வந்து இந்த செடி அப்படிங்கிறது வந்து பூத்தா தானே அழகு. இப்போ வந்து இந்த செடி வந்து பூக்கிறதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணலாம், இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வளர்க்குற மல்லிகை செடி. இது வந்து அடுக்கு மல்லிகை. இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னுமே இதை வந்து நான் ரொம்ப பார்த்து ரொம்ப பராமரித்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப அதிகமாக வளர்ந்துச்சுன்னு சொன்னால் நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதை கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், இது வந்து சின்னனா வந்து தளைஞ்சு வருது. இதுக்கு போடக்கூடிய உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம மரக்கறி வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் முட்டைக்கோது, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வீசுகிற வாழைப்பழத்தோல், அதுக்கப்புறமா வந்து இந்த வெங்காயத்தோல், அதுக்கப்புறம் பூண்டு தோல், இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே சேர்த்து காய வச்சு நான் வந்து எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து நம்ம அதிகமாக போடுறது மூலமாக வந்து நமக்கு வந்து நிறைய பூக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மண்ணை வந்து நல்லா ஓரமாக அப்படி வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுறலாம். ஏன்னு சொன்னால் நடுவில் வந்து வேர் இருக்கும் இல்லையா, வேர் வந்து அந்துராமல் நம்ம வந்து இதை ஓரமாக அப்படி கிண்டி விட்டுறலாம் நல்லாவே. இதெல்லாம் வந்து நம்ம வந்து நல்லாவே காய வச்சு தூள் பண்ணியும் நம்ம வந்து இதை போடலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம். ஏன்னா அது வந்து கொஞ்ச நாளே வந்து அது மக்கி போயிடும் இல்லையா, அதனால் வந்து நம்ம இதை அரைக்கணும், இதை தூள் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம அப்படியே போட்டுடலாம். இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் வந்து கொஞ்சம் மண் சேர்த்துக்கொள்கிறேன். என்ன மண் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த எரிஞ்ச மண் இருக்கு இல்லையா, சாம்பல் கலந்த எரிஞ்ச மண், அந்த மண்ணும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக நான் ஈர மண்ணும் சேர்த்து வந்து நான் மிக்ஸ் பண்ணி நான் அதுக்குள்ளே போட போகிறேன். இது போடுறதுனால என்ன அப்படின்னு கேட்கலாம், ஆனால் இப்படி போடுறதுனால ஒன்றும் இல்லை. நான் வந்து கொஞ்சம் நான் போட்டிருக்க இந்த மரக்கறி வேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மண் போட்டு அது வந்து கொஞ்சம் வெளியே வராமல் கொஞ்சம் அப்படி மண்ணோடய கலந்து மக்கி போயிடும் இல்லையா, அதனால் வந்து நான் வந்து இந்த மண் சேர்க்குறேன். இப்போ வந்து நல்லாவே நம்ம வந்து அதை சேவ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வச்சு ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து மல்லிகை செடி வந்து வளர்ந்து பாருங்கள், பூ பூத்திருக்கு பாருங்கள். பூவெல்லாம் வந்து அப்படியே கொட்டி கிடக்கு. இது வந்து அடுக்கு மல்லிகை, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ நல்ல மனம், இந்த மல்லிகை அவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள். நிறைய மொட்டு வந்து வந்திருக்கு. ஒவ்வொரு காம்புலையுமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 5-6 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மொட்டு இருக்குது. சில பூக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பூத்து கொட்டிடுச்சு. செழிப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.